வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.7ல் 6வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கொஷின் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பும் 6வது உறுப்பும் கொடுத்துட்டாங்க. அதில் 12வது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ கொஷின் பாருங்கள் எப்படி போடலான்னு. இப்போ 9வது உறுப்பு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம் அப்படின்னா Tn = AR⁻n-1. ஓகேங்களா? இப்போ இதில் என்னங்கிற இடத்துல 9 போடுறேன். இப்போ நம்மளுக்கு ஏவும் தெரியாது ஆரும் தெரியாது இல்லைங்களா? ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம 12வது உறுப்பை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா AR⁻9-1 போட்டோம் அப்படின்னா AR⁻8 அப்படின்னு வரும் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது அதே மாதிரி T6 போடுறோம். AR⁻6-1 அப்படின்னா AR⁻6ல் 1 போச்சுன்னா 5. இப்போ இதில் AR⁻8 இதனுடைய மதிப்பு தான் என்னது நம்மளுக்கு 32,805. ஓகேங்களா? இப்போ இது AR⁻5னுடைய மதிப்பு 1215. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சிட்றோம். கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதை வகுக்க போகிறோம். இதை என்ன பண்ண போகிறோம், வகுக்க போகிறோம். வகுத்தா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ மதிப்பும் ஆர் மதிப்பும் கிடைக்கும். இப்போ AR⁻8/AR⁻5 நம்ம என்ன பண்ணுறோங்க, வகுக்கிறோம். 32,805/1215. இதில் பாருங்கள் ஏவை நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சு விட்டுறலாம். இப்போ மீதி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் 5ஆல் முடியுதா? அதனால் 5ஆல் அடித்தோம்னா 2 5 10, மீதி 2 வருங்களா? 4 5 20, மீதி 1 15னா 3 5 15. இப்போ மறுபடியும் 5ஆல் அடித்தோம்னா 6 5 30, மீதி 2 28னா 5 5 25, மீதி 30, 6 5 30, 1 5 5. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம எதில் அடிக்கலாம் அப்படின்னோம்னா 3ஆல் அடித்து பார்க்கலாம். 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 3 6, 0 வந்துடுங்களா? அடுத்தது 1 3 3, இப்போ மீதி 2 26 அப்படின்னா 8 3 24, மீதி 2 21னா 7. ஓகேங்களா? அதே மாதிரி இதை 3ஆல் அடித்தோம்னா 8 3 24, 1 3 3. இப்போ நீங்கள் டேரெக்டாக அடிக்கிறனால அடிக்கலாம், 1215 அடிக்கிறனால அடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா 3ஆல் அடிக்கிறேன். 2 3 6, மீதி 2 21னா 7 3 21. மறுபடியும் இதை நம்ம இங்கே 3ஆல் தான் அடித்தோம், அதனால் மேலேயும் 3ஆல் தான் அடிக்கணும். அப்படின்னா 7 3 21, 2 3 6, மீதி 2 இங்கே 9. ஓகேங்களா? இப்போ அடுத்தது மறுபடியும் 3ஆல் அடித்தோம்னா 9 3 27, இதால் 3ஆல் அடித்தோம்னா 2 3 6, மீதி 1 4 12, 3 9. ஓகேங்களா? மறுபடியும் 3ஆல் அடித்தோம்னா 3 9, இது 81. இதை 3ஆல் அடித்தோம்னா 27. ஓகேங்களா? இப்போ ஏவும் கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே R⁻8, இங்கே R⁻5. இப்போ இதில் நம்மளுக்கு அடிமானம் ஒரே மாதிரி இருந்து வகுத்தில் இருந்தால் அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும். அப்படின்னா 8ல் 5 கழிச்சோம்னா 3. ஓகேங்களா? அப்படின்னா 6/3, 6/3 ஆன்சர் என்ன வந்திருக்கு, 27. நீங்கள் டேரெக்டாக அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். அதாவது 27,815 32,805 வரும். இப்போ 6/3 அப்படின்னா 27 இல்லைங்களா? எந்த நம்பரை 3 தடவை பெருக்குனா 27 வரும்? 3 3 தடவை பெருக்குனா 3 9 9 3 27. அப்படின்னா ஆரோட மதிப்பு நம்மளுக்கு 3. இந்த ஆரோட மதிப்பை கொண்டு போய் AR⁻5 = 1215 பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஏவோட மதிப்பு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்படின்னா AR⁻5 = 1215 நான் பிரதியிடுறேன். A × 3 5 1215. ஓகேங்களா? இந்த 3 5 இந்த சைட் போகும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு வகுத்தலாக மாறிடும். அப்படின்னா A = 1215/3 × 3 × 3 × 3 × 3. அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் நான் இப்படி எழுதிட்டேன். இதை அடித்தோம் அப்படின்னா 4 3 12, அடுத்தது 1 வகுப்படாது, அதனால் 0 போட்டுக்கிறேன். I 3 15. மறுபடியும் 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3, மீதி 1 வந்துடுங்களா? அடுத்தது 3 9 15னா I 3 15. மறுபடியும் 3ஆல் அடிக்கிறேன். 4 3 12, மீதி 1 5.
இப்போ 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 மீதி 1 5. இப்போ மறுபடியும் 3ஆல் அடித்தோம்னா I 3 15. அப்படின்னா ஏவோட மதிப்பு 5, ஆரோட மதிப்பு 3. நம்மளுக்கு 12வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டிஎன் ஃபார்முலாவில் தானே போடணும், ஏஆர் பவர் n மைனஸ் 1. 12வது உறுப்புனா என்னங்கிற இடத்துல 12 போடுறோம். ஏவோட மதிப்பு 5, 3, ஆறு வந்து 3 இல்லையா, அப்படின்னா 3 அடுக்கு 12 மைனஸ் 1. அப்படின்னா 5 பெருக்கல் 3 அடுக்கு 12ல் 1 போயிடுச்சுன்னா 11. ஓகேங்களா, 5 இன்ட்டு 3 அடுக்கு 11. இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா 3 11 தடவை பெருக்கணும். ஸோ அது நம்ம பெருக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிக மதிப்பு தான் வரும். அதனால் இதோட நிறுத்திடலாம் நம்மளுக்கு. ஓகேங்களா, புக்கில் உங்களுக்கு இதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதினாலும் ரைட்டு, இப்படி எழுதினாலும் ரைட்டு. ஓகேங்களா, அவ்வளோதான் சம்ம. முதல்ல இந்த டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஏஆர் பவர் 8 ஏஆர் பவர் 5 கண்டுபிடிச்சிட்டு அதை வகுத்து போடுறோம். வகுத்துட்டு ஆரோட மதிப்பு ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சி 12வது உறுப்பு ஃபார்முலாவில் போட்டோம்னா ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். 7வது சம் பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா, 8வது உறுப்பு கொடுத்துட்டாங்க, பொது விகிதம் கொடுத்துட்டாங்க, 10வது உறுப்பை கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிங்களா, இதுக்கு என்ன ஃபார்முலா, டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. இப்போ T8 அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஏஆர் பவர் 8 மைனஸ் 1. நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 8 மைனஸ் 1 7. நம்மளுக்கு பொது விகிதம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்படின்னா ஏ இன்ட்டு 2 அடுக்கு 7. இதனுடைய மதிப்பு 8வது உறுப்பினுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 768 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதனால தான் T8க்கு நேராக 768 போட்டேன். ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 அடுக்கு 7. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. இந்த 2 அடுக்கு 7 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இதில் போயிடும், நம்மளுக்கு வகுத்தில் போயிடும். 2 அடுக்கு 7 சமம் ஏ. இப்போ ஏவோட மதிப்பை 768/2 அடுக்கு 7னே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 10வது உறுப்பு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அதனால் T10 அப்படின்னு போட்டோம்னா ஏஆர் பவர் 10 மைனஸ் 1. அப்படின்னா ஏஆர் பவர் 9. இப்போ ஏங்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம் நம்ம, 768/2 அடுக்கு 7. பாருங்கள், ஏங்கிற இடத்துல இதை போட்டுக்கிட்டேன். பெருக்கல் 6 அடுக்கு 9. ஓகேங்களா, 6 அடுக்கு 9. இப்போ 6 நம்மளுக்கு தெரியும் என்னது, 2. 6 நம்மளுக்கு கணக்குலேயே கொடுத்துட்டாங்க, என்னது 2. ஓகேங்களா, அதனால் 2 அடுக்கு 9ன்னு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே 2 அடுக்கு 7, இங்கே 2 அடுக்கு 9. அடித்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ 7 இங்கே 9 அடித்து போட்டோம்னா 2 அடுக்கு 2 வருமா. அப்படின்னா 2 அடுக்கு 2 என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, 4. இப்போ பெருக்குனா ஆன்சர் வந்துடும். 8 4 32, மீதி 3, 6 4 24, 3 27, மீதி 2, 7 4 28, 30. ஓகேங்களா, 3072. எத்தனாவது உறுப்பு, 10வது உறுப்பினுடைய மதிப்பு. இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏவோட மதிப்பு நம்ம 768 2 7 தடவை பிரித்து போட்டு வகுத்து போட்டால் ஏ மதிப்பு கிடைக்கும். அப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். இல்லை இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டக்குன்னு ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேங்களா, அடித்து போடுறதுக்கு பதிலாக. ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 8வது உறுப்பு நம்ம போடுறோம், ஏஆர் பவர் 8 மைனஸ் 1. நம்மளுக்கு ஆர் நம்மளுக்கு தெரியும், 2 அடுக்கு 7. இங்கே பெருக்கல் வந்து இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும், வகுத்தலாக மாறிடும். அந்த ஏவோட மதிப்பை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 10வது உறுப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏஆர் பவர் 9ன்னு எழுதிக்கலாம். ஏவோட மதிப்பை போட்டுட்டு ஆர் நம்மளுக்கு தெரியும், கணக்குலேயே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 2 அடுக்கு 2 அப்படின்னு. அடுக்கில் 9 போட்டுறேன். இங்கே 2 7 தடவை, இங்கே ஒரு 2 9 தடவை இருக்குது. அப்படின்னா மீதி எத்தனை தடவை இருக்கும், 2 அடுக்கு 2. 2 தடவை பெருக்குனா நம்மளுக்கு 4. இதை பெருக்கி போட்டால் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது 8வது சம் பார்க்கலாம். 8வது சம் பாருங்கள். ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். பாருங்கள், இந்த ஏபிசி வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. 3 அடுக்கு ஏ, 3 அடுக்கு பி, 3 அடுக்கு சி ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக. ஏபிசி வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்காமா. 3 அடுக்கு ஏ, 3 அடுக்கு பி, 3 அடுக்கு சி ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு நம்ம காமிக்கணும். சரிங்களா, இப்போ வந்து ஏபிசி என்பன கூட்டுத்தொடர் வரிசைனா நம்ம ஏபி அப்படின்னு எழுதலாங்களா. ஏபினாலும் என்ன பண்ணுவோம், இது வந்து T1 T2 T3. அப்புறம் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 அப்படின்னு எழுதலாம்.
அப்போனா b மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. பி ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் பி வந்து என்ன ஆயிரும் ப்ளஸ் பி ஆயிரும். இங்கே சி ப்ளஸ் ஏவாயிரும். அப்போனா 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 3 அடுக்கு ஏ 3 அடுக்கு பி 3 அடுக்கு சி என்பது என்னன்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு ஜிபி. ஜிபி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், T2 by T1 எழுதுவோங்களா. T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2. இது வந்து T1 T2 T3. T2 என்னது 3 அடுக்கு B by இங்கே 3 அடுக்கு A சமம் 3 அடுக்கு C by T2 வந்து 3 அடுக்கு B. ஓகேங்களா. இப்போ இது குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். இப்போ 3 அடுக்கு B இன்ட்டு 3 அடுக்கு B, அடுத்தது 3 அடுக்கு A இன்ட்டு 3 அடுக்கு C. பாருங்கள், அடிமான ஒரே மாதிரி இருந்து பெருக்கல் இருந்தால் அடுக்குகள் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்போனா B ப்ளஸ் B ஈக்குவல் டு 3 அடுக்கு A ப்ளஸ் C. அப்போனா 3 அடுக்கு 2B ஈக்குவல் டு 3 அடுக்கு A ப்ளஸ் C. ஓகேங்களா. இப்போ A ப்ளஸ் சிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்குவோம், 2Bன்னு எடுத்துக்கலாமா. அப்போனா 3 அடுக்கு 2B ஈக்குவல் டு 3 அடுக்கு 2B. ரெண்டு பக்கமே நம்மளுக்கு சமமாக வந்துருச்சு. அப்போனா நம்ம என்ன எழுதிக்கலாம், 3 அடுக்கு A 3 அடுக்கு B 3 அடுக்கு C என்பன ஒரு ஜிபி ஆகும். ஓகேங்களா. ரெண்டுமே நம்மளுக்கு சமமாக வந்துருச்சு. அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம், ஜிபி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. அடுத்தது 9வது சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் வந்து 27 மற்றும் அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கல் பலன்களின் கூடுதல் வந்து 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த சம் மேக்ஸிமம் அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மை நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளினுடைய பெருக்கல் பலன் வந்து 27 மற்றும் அவைகளின் 2 உறுப்புகளின் பெருக்கல் பலன்களின் கூடுதல் வந்து 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. நம்மளுக்கு ஒரு அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அடுத்தடுத்த 3 உறுப்புகளுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னன்னா A/R AAR. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளுக்கு இதுதான் ஃபார்முலா. இதனுடைய கூடுதல் அப்படின்னா நடுவில் என்ன குறி போட்டுக்கிறோம் நம்ம, சாரி கொஷின் வந்து பெருக்கல் பலன் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நம்ம பெருக்கல் போடுறோம். சாரி, ஓகேங்களா. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நம்ம இங்கே பெருக்கல் போடுறோம். AR ஈக்குவல் டு மதிப்பு வந்து 27. அப்போனா நான் இந்த ஆரையும் என்ன பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். A எத்தனை தடவை இருக்குது, 3 தடவை. அப்போனா A³ ஈக்குவல் டு 27. A ஈக்குவல் டு 3 எத்தனை தடவை பெருக்குன்னா 27 3 9 9 3 27. அப்போனா ஏவோட மதிப்பு 3. இந்த கியூப் அந்த சைடு போகும்போது இந்த என்ன ஆயிரும், கியூப் ரூட்டாக மாறிடும். 27 கியூப் ரூட்டு நம்மளுக்கு 3ன்னு தெரியும். ஓகேங்களா. A ஈக்குவல் டு 3. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதனுடைய அடுத்தடுத்த 2 உறுப்புகளின் பெருக்கல் பலன்களின் கூடுதல். இந்த ரெண்டையும் பெருக்கணும். அடுத்தடுத்த 2 உறுப்பை என்ன பண்ணணும், பெருக்கி கூட்டணும். பாருங்கள், இதையும் பெருக்கிறேன். A/R இன்ட்டு A பெருக்கி கூட்டணும்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பெருக்கிறேன், அடுத்து இதை பெருக்கிறேன். A இன்ட்டு AR, அடுத்து இதை பெருக்கிறேன். A/R இன்ட்டு AR பெருக்கி என்ன பண்ணணும், கூட்டணும். அதனுடைய மதிப்பு 57/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ இதில் ஏதாச்சும் அடிக்க முடிஞ்சால் நம்ம அடிச்சிடலாம். இதில் எதுவும் அடிக்க முடியாது, இதுலேயும் எதுவும் அடிக்க முடியாது. இதில் ஆரையும் அடிச்சிடலாம். அப்போ இங்கே என்ன வரும், A²/R, இங்கே A²R, இங்கே A² ஈக்குவல் டு 57/2. புரிஞ்சுதுங்களா. அடுத்தடுத்த 2 உறுப்புகளை பெருக்கி கூட்டணும். அடுத்தடுத்த 2 உறுப்புகளை பெருக்கி கூட்டுறோம். கூட்டிட்டு இதில் பாருங்கள், பொதுவாக எது இருக்குது, A² இருக்கா, மீதி என்ன இருக்குது, 1/R R1 ஈக்குவல் டு 57/2. பாருங்கள், இதில் A² எடுத்துட்டேன் 1/6, இதுலேயும் A² எடுத்துட்டேன் வெறும் 6, இதில் A² எடுத்துட்டா 1. ஓகேங்களா. இப்போ ஏக்கு நம்மளுக்கு மதிப்பு தெரியும், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. அப்படின்னா 3². இப்போ இங்கே சைடில் என்ன போட்டுக்கலாம்னா, இங்கே பகுதியில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். பின்னமாக இருக்கும்போது பகுதி எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரணும். அப்படின்னா இங்கே R கொண்டு வந்தோம்னா இங்கே ஆல்ரெடி R இருக்குது 1. இங்கே R கொண்டு வரணும்னா இங்கே 6ஆல் பெருக்குவோமா,
அப்போ நான் மேலேயும் கீழேயும் 6 ஆல் பெருக்கும்போது r × r r ஸ்கொயர். அதே மாதிரி இதை 6 ஆல் பெருக்கும்போது இங்கே r 57/2. ஓகேங்களா? இப்போ நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 3 ஸ்கொயர் வந்து இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 3 ஸ்கொயர் வந்து 9. இங்கே அப்படியே தலைகீழ போயிடுது. 1 + r ஸ்கொயர் + r/r 57/2 தலைகீழ போகும்போது 1/9. இப்போ இதை 3 ஆல் அடிக்கிறேன். 3 3 9. இதை 3 ஆல் அடித்தா 1 3 3 மீதி 2 27 நம்மளுக்கு 9 வந்துருங்களா? இதை நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன் சமன்பாடாக எழுதணுங்கிறதுக்காக. r ஸ்கொயர் + r + 1/r. இப்போ பாருங்க 19/3 6. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன். 6 எடுத்துகிட்டு இதை 3 பெருக்கணும். இங்கே 19 r × r ஸ்கொயர் + r + 1 இங்கே 19 r போட்டேன். இப்போ 6 பெருக்குங்க. 6 r ஸ்கொயர் 6r + r = 19r. இதை இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்? மைனஸாக மாறிடுமா? -19r + r = 0. 6 r ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டேன். கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குரிய என்னது 19 6 பேசுனா 13r + r = 0. இப்போ இப்படி இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? காரணிப்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ r ஸ்கொயர்னுடைய கெழுவையும் r உறுப்பையும் பெருக்கிறோம். 6 6 36 -13. அப்புறம் என்ன வரும்? 9 4 36. ரெண்டுக்குமே மைனஸ் குறி போட்டால் தான் கூட்டினா -13 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னென்னு வரும்? ப்ளஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து r ஸ்கொயரோட கெழு வந்து 6 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? 6 ஆல் வகுக்கிறேன். அப்படின்னா 2 2 4 3 2 6. இங்கே 3 3 9 2 3 6. மேலையும் கீழையும் வகுக்கிறேன். இதை 3 ஆல் வகுக்கிறேன். இதை 2 ஆல் வகுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கிற பகுதிக்கு தான் வந்து 6 சேர்த்திக்கிறோம். அப்போ நான் எப்படி எழுதுனா 2r - 3 2r - 3. இங்கே எப்படி எழுதுனா 3r - 2. இது வந்து காரணிப்படுத்துனுடைய ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? நீங்கள் 8th வந்து காரணிப்படுத்துக்கு போட்டிருப்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஆனால் 5 மார்க்கு அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு டைம் எடுக்கும். அதனால் காரணிப்படுத்துனுடைய ஷார்ட்கட்டு. இங்கே வந்து ஆர் ஸ்கொயர்னுடைய கெழு இருந்ததுன்னா நான் அதை என்ன பண்ணிக்கணும்? நம்ம வகுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். =0 போட்டுக்கிறேன். 3r - 2 = 0 போட்டுக்கிறேன். இப்போ -3 அந்த சைட் போனால் +3 ஆயிருமா? அப்படின்னா r = 3/2. அதே மாதிரி -2 அந்த சைட் போனால் +2. அப்படின்னா 2/3. இப்போ ஆருக்கு வந்து நம்மளுக்கு 2 மதிப்பு வந்துருச்சு. ஏக்கு வந்து 1 மதிப்பு தான் இருக்குது. இந்த மதிப்பை நம்ம பிரதியிட்டு போட்டு அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏ வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். ஆர் வந்து நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம். நான் வந்து என்னென்னு போட்டுக்கிறேன்? 3/2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஃபார்முலா என்னது? a/r a ar. ஓகேங்களா? ஏ வந்து என்னது? 3. ஆர் வந்து 3/2. 3, அடுத்தது 3, 3/2. இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இது தலைகீழ போயிடும் இல்லைங்களா? எங்கள் சைடில் போடுறேன். இங்கே 2/3 ஆயிரும். அப்படின்னா 3 2 6/3. இப்போ இதை அடித்து போட்டோம்னா நம்மளுக்கு 2. இப்போ இது 3 3 9/1 2. அப்படின்னா ஆன்சர் 2, 3, 9, 2. ஓகேங்களா? அந்த எண்கள் 2, 3, 9/2. பாருங்கள், அந்த பிரதியிட்டு போடும்போது இது தலைகீழ போயிடும். ஓகேங்களா? நான் அடுத்தது இந்த இடத்துல போட்டு காமிச்சிடுறேன். ஒரே பேஜ்லேயே போயிடும். இப்போ அடுத்தது ஏ வந்து 3, ஆர் வந்து என்னது? 2/3ன்னு வச்சுக்கணும். இப்போ ஃபார்முலா தெரியும். a/r. ஏ வந்து 3, ஆர் வந்து நம்மளுக்கு 2/3. 2/3. ஏ வந்து 3, ஆர் வந்து 2/3. இப்போ தலைகீழ போயிடுச்சுன்னா 3 9. 9/2 3. இங்கே கீழே 1 இருக்கிறது அர்த்தம். 3 2 6/3. இதை அடிச்சு போட்டால் 2. அப்படின்னா 9/2 3 2. ஓகேங்களா? இதனுடைய அப்படியே திரும்பி ரிவர்ஸில் வர்றது தான் வரும். அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு போடணும். இதை அடுத்தது செகண்டு போட்டு கடைசியில் அந்த எண்கள்னு போட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஒரே பேஜில் போட்டால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான சம் தான். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.